அப்புறம் சிக்கன் எடுத்து அதில் கொட்டி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விடுங்க. கத்தவும் முடியல, கக்கூசும் போக முடியல. என்னடா வாழ்க்கை இது பாண்டறங்க. ஹாய்ங்க, இன்னைக்கு டே 4ஓட vlog தான் பார்க்க போறோம். நேத்து லெக் போட்டனால இன்னைக்கு ஜிம்முக்கு போகவே இல்லை, ஏன்னா கால் வலி. கத்தவும் முடியல, கக்கூசும் போக முடியல. என்னடா வாழ்க்கை இது பாண்டறங்க. இன்னைக்கு வீக் ஆஃப் வேற எனக்கு. சரி ரெஸ்ட் எடுத்துடலாம் கம்முன்னு, அப்படியே சிக்கன்லாம் எடுத்து வந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லீவ் போட்டேங்க. கடை சாவியை வேற எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இப்போ போய் அக்காட்ட சாவியை கொடுக்கணும், அதுக்கு தான் வேகமா கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ அக்காட்ட போய் சாவியை கொடுத்துட்டு வரும்போது சிக்கன் எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா ஃபுல்லா. வாங்க போய் அக்காட்ட சாவி கொடுத்துட்டு வந்துருவோம். சாவியை கொடுத்துட்டேன், கடையை பத்திரமா பாத்துக்குங்க. சரி நான் கிளம்புறேன். அக்கா வீட்டுக்கு போய் சாவிலாம் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்டு கடைக்கு வந்து சிக்கன்லாம் எடுத்துட்டேங்க. அப்புறம் மல்லிகை கடைக்கு போய் அதுக்கு தேவையான மசாலாலாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சமைச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். மதியம் தாங்க இன்னைக்கு சாப்பிடுவேன், காலையில் சாப்பிட மாட்டேன். காலையில் வந்து சுண்டலும் நட்ஸ் இருக்கு, அதை அப்படியே சாப்பிட்டுக்குவேன். மத்தியானம் ஒரு வெட்ட போகிறோம். இப்போ போய் சமைக்க வேண்டியதான். 1 hour later. 4 வெங்காயம் 3 தக்காளியை தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் தேவைப்படுற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு அதில் போட்டு அது சூடானதுக்கப்புறம் அப்படியே வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி சாறை அதில் ஊற்றுங்க. தக்காளி சாறு சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு சிக்கன் மசாலாவையும் அதிலே போட்டு விட்டுருங்க. அப்புறம் சிக்கன் எடுத்து அதில் கொட்டி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விடுங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் போதுன்னா தண்ணி ஊற்ற வேணாம், குழம்பு மாதிரி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அதை மூடி வச்சிருங்க ஒரு 1/2 hour. தட்டு போட்டு மூடியாச்சுங்க. இப்போ 1/2 hour கழிச்சு சிக்கன் இறக்குனா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம போய் குளிச்சுட்டு வந்து இறக்குனா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா சில்லி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடும் போட்டாச்சு, அவ்வளவுதான். வந்து சாப்பிட வேண்டிய வேலை தான். குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போதே சிக்கனும் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பக்கத்துல சில்லியும் போட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பாடும் வடிச்சாச்சு. இப்ப போய் நல்லா சாப்பிட வேண்டியதான் வயிறு ஃபுல்லா. இன்னைக்கு ஒரு நாள் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபுல்லா ஜிம்முக்கு டயட் இருக்க வேண்டியதான். வாங்க போய் சாப்பிடுவோம். குழம்பு ரெடி, சாப்பாடு ரெடி, சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டையும் அவிச்சாச்சு, எல்லாத்தையும் தட்டுல அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் பொய்யெல்லாம் சொல்ல, நான் சமைச்சதுக்காண்டி உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. எங்க அம்மா இப்படிதான் சமைப்பாங்க, அதை வச்சுதான் சமைச்சேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் 2 நாள்ல வேற பொட்டாஸ் வேற ஆரம்பிக்குது, இதனால இப்பயே சாப்பிட்டுக்கிட்டாதான். அதனாலதான் ஒரு 5-6 நாள் இருந்த டயட் எல்லாம் பிரேக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பாத்துக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். எல்லாம் சேஃபா இருங்க. டாடா பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லவ் யூ ஆல்.